KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials. மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு டாஸ்க் வச்சாங்க. மத்தபடி ராயன் தம்பி புலம்பிட்டே இருக்காப்ல. அவருக்கு ஜாக்கு அவரை சப்போர்ட் பண்ணி அவரோட இருந்திருக்கணும், ஒரு ஃப்ரெண்டா ஒரு அக்காவா இருந்திருக்கணும். எப்ப அவங்க இங்க இருந்து அப்படிக்கா போனாங்களோ பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி, அப்பவே அவருக்கு வருத்தம் ஆயிடுச்சு. அந்த வருத்தம் ஜாக்கு நம்ம ஃப்ரெண்டு, நம்ம அக்கா, நம்ம கூட இல்லையே, அவங்க ஆப்போசிட் டீம்ல இருந்துல செயல்படுறாங்க. டாஸ்க பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, டீம் எல்லாம் கிடையாது, அலையன்ஸ் எல்லாம் தப்பு, அதெல்லாம் நியாயம் இல்லைன்னு பேசினவர் யாரு? அப்புறம் இதெல்லாம் புதுசா இருக்கு. ஒண்ணு அந்த பக்கம் உருட்டணும், இல்ல இந்த பக்கம் உருட்டணும். இந்த ரெண்டு பக்கம் உருட்டினா என்னமா அர்த்தம்? தப்பு இல்ல, இது ஒரு பக்கம். அந்த பக்கம் ஜாக்லின் அக்கா பாசத்தை மெஞ்சுறாங்க. எனக்கு ரயான் நிற்பா இருக்கும், ரயான் நல்ல பையன், இப்படி பேசுறான். பட் இருந்தாலும் எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ரயான் நிற்பணும், புரியல. இந்த பக்கம் ஜாக்லின் எப்படி பேச, அந்த பக்கம் ஜாக்லினை மட்டமா ரயான் பேச எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? அப்புறம் எதுக்கு ரயான் இவ்வளவு வன்மம் வச்சிருக்காரு ஜாக்லின் மேல அப்படின்னா, அப்புறம் எதுக்கு கூட இருந்தாரு? அத அவர் சொல்றாரு, அப்போ எனக்கு புரியல, அப்போ புரியல, ஆனா இப்ப புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் அருண் கிட்ட கூட பேசிட்டு. இல்ல, எங்களுக்கு தான் அப்ப புரியல, இப்ப புரியுது. அருண் நான் 8வது வாரத்திலே கணிச்சிட்டேன். அதுவும் எந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நானு அருண் அப்படிதான் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி வார்த்தையை விட்டாப்ல. மத்தபடி அருண் வர்றே வா மனிதன், ஒரு நட்புக்கு ஒரு அழுகுறாரு, ஓடுறாரு, ஆடுறாரு. அவராமி அவராமி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்த மொமெண்ட் போக தப்புன்னு இப்படி பேசி என்ன ஃபீல் பண்ண அவருக்கு? ஏன்டா அவனுக்கு ஃபீல் பண்ண, சும்மாறா அப்படின்னு நம்மளே கண்ணை குத்த வச்சாப்ல. சோ இப்படியாக ரயான் ஜாக்லின் பத்தி பேசுறதும், ஜாக்லின் ரயானை பத்தி பேசுறதும் இதுக்கு நடுவுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காலையிலே இப்படி பண்றாங்க அப்படின்னு சவுண்டு கிட்ட. சவுண்டை பத்தி ஏதோ ரொம்ப தவறுதலா ஏதோ ஸ்மெல் அடிக்குது, ஏதோ தவறுதலா பேசினாரு போல, ஏதோ ஒன் மேட்ருக்கு சொன்னாருன்னு சொல்லிட்டு லைவ்ல சொன்னாரு. 2-3 கமெண்ட் வந்துச்சு, அதை நான் நேர்ல பாக்கல இன்னும் வீடியோவை. அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மக்களே டிஎம்ல. ஓகே, நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்ட்டு. நான் பாக்கல மக்களே, ஏதாவது இருந்தா அந்த கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஜாக்லினை இந்த மாதிரி ரொம்ப கேரக்டர் அசாசினேட் பண்ணியோ ஏதோ பேசினாரு அப்படின்னாங்க. அதையும் நம்மளுக்கு ஒழுங்கா தெரியல. பட் ஒரு 3 நாளாவே ரயான் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல்ல போய் புலம்புறாரு அப்படின்றது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது. இது எதனுடைய வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்க? வெளிப்பாடு. ஒரு கேம்காக ஒரு சில விஷயம் வின் பண்ணோம் அப்படின்றதுக்காக எப்படி வேணாலும் அக்காவோட மோட்டிவேஷன் பூஸ்ட், ரியல் அக்காவோட மோட்டிவேஷன் பூஸ்ட், டாஸ்க் பீஸ்ட். ஓகே, மஞ்சரி அவர்கள் இப்ப இந்த கேம் காலையில ஆரம்பிக்கிறாங்க. நான் மறுபடியும் காலையில போன் பூத்து தூக்கிட்டு வெளில வைக்கிறாங்க. அப்ப மஞ்சரி அப்பவும் மஞ்சரி இந்த பாபா நீ போன் எடுத்துடணும், எனக்கு நீ எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு டீல் பேசுறாங்க. அப்பவும் முத்துக்குமரனுக்கு புரியல, ஜாக்லினுக்கும் புரியல. நேத்துதான் தவறு பண்ணிட்டேன் சிவகாமி அம்மையார் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் அதே வேலையாமா பாக்குற அப்படின்ற தாட்டு எப்படி மஞ்சரிக்கு வருதுன்னு முத்துக்குமரனுக்கே புரியல. மனுஷன் தனியா புலம்புறாப்ல. இந்த சிச்சுவேஷன்ல அருணை கூப்பிட்டு ஜாக்லின் ஒரு டீலை போட்டு நீங்க தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்றான். இப்ப ஓடி வரும்போது ரயான் டேபிள ஃபர்ஸ்ட் தொட்டுறாரு, அருண் போனை தொட்டுறாரு. அருண் போன் எடுத்து காதுல வச்சிடறாப்ல. சரி, இப்ப 2 ஆப்ஷன். ஒண்ணு, அருண் தூக்கி காதுல வச்சத தவறுன்னு சொல்லி ரயான் பிக் பாஸ் கிட்ட போய் சொன்னா ஓகே. இதே சிச்சுவேஷன் அப்ப முத்துக்குமரன் ரயான் தான் ஃபர்ஸ்ட் தொட்டாரு நான் பார்த்தேன்றாப்ல, ரயானுக்கு ஃபேவரா. இத ரயானுக்கு பின்மனதில வச்சுக்கிறாப்ல. முத்துக்குமரன் நம்மளுக்காக பேசலான்றத பின்மனதில வச்சுக்கிறாப்ல. ஓகேவா? இப்ப அருண் அதெல்லாம் கண்டுக்காம ஒரு காதை பொத்தி நீ பாட்டு கத்திக்கிட்டு கத்துறா கத்துறா கத்துறா, ஹலோ பிக் பாஸ், அப்புறம் சொல்லுங்க பாஸ் அப்படின்னு போயிட்டாப்ல. அவனும் அந்த பக்கம் நிப்பாட்டுறாப்லையா, முடியல. எனக்கு ஹெட்போன்ல கேட்கும் போது காதெல்லாம் ரத்தம் வர்ற அளவுக்கு கத்திட்டு இருக்காப்ல.
உங்களுக்கு என்ன தெரியும், வந்து ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுவா, இதேதான் நீங்க பண்றீங்க, குரூப்பா பண்றீங்க, சரியா பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, எப்படி பண்றீங்க, என்ன மட்டும் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மந்திரம் மோதுறாப்புல. இது நடந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, அது இந்த பாலை தூக்கி இந்த பால்ல போடணும், இந்த பாலை தூக்கி இந்த பால்ல போடணும். ஆனா இருக்கும் விஷயத்தை இருந்த இடத்திலேயே வைப்பேன் அப்படின்றதுல தீர்க்கமா இருந்த ஜாக்லின் பாதி நேரம் இப்படி அடுக்கலவங்க, மீதி நேரத்திற்கு இப்படி அடுக்கி அதே பால் அதே இடத்துல வச்சு அந்த டாஸ்க முடிச்சு சோழிய முடிச்சு விட்டாங்க. இல்ல ஆக்சுவலா நடுவுல அருண் கிட்ட கேட்பாங்கல்ல, இது இப்படிதானா, அப்ப அருணும் குழப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, அதனால அப்படி நடந்துருச்சு. சரி ஓகே, ஜாக்லின் எஃபர்ட் போட்டாங்க, நல்ல விஷயம் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. சரி ரைட்டு, நடந்துருச்சு, மைனஸ் கொடுத்துட்டாங்க. ஜாக்லினுக்கு ஒரே கிரைங் மோடு. அருணுக்கு -1 0 இஸ் பெட்டர் தேன் -1 அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அருணுக்கு வெக்ஸ் ஆகி கேட்க, சரி போவேன் 0 தான் போவேன், பட் யூ ஆர் ஒன்லி 0 இந்த கேம் அப்படின்றத மென்ஷன் பண்ணாரு. ஏன்னா பிக் பாஸ்க்கும் பயம் இருக்குமா இல்லையா, வீடியோ வரும் எங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட போறாரு. அதுவும் கிடையாது, வெளில வீடியோ போட்டாங்கன்னா விஜய் சேதுபதியே பயப்படுறாராமே. சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துடக்கூடாதுன்றதுல தவிர்த்திருக்காங்க. நல்ல விஷயம் அது. அது அன்பின் வெளிப்பாடு, அது வேற, அது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் அந்த அன்பின் வெளிப்பாடு பயப்படுற அன்பு ஆட்களா பிக் பாஸும் விஜய் சேதுபதி சார் இருக்காரு அப்படின்றத நம்மளால வந்து உணர முடியும். இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ராணவ் வந்துட்டு மைக்கு போடாததுக்கு ஒரு டாஸ்க் பண்ண சொல்றாங்க. ஹவுஸ் இன்சார்ஜ் சௌந்தர்யா. ஹவுஸ் இன்சார்ஜ் என்னமோ சௌந்தர்யா தான். ஆனா முத்துக்குமரன் வந்து நடுவுல ஏதோ ஒண்ணு பேச வந்து ராணவுக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வந்துருது. அன்எத்திக்கல்னு நீங்க சொல்லிட்டீங்களே, அப்படி நம்புறீங்க நீங்க, அதை நம்புறீங்க? எது புரியல. இத பழைய நினைவுகள் ஞாபகம் வந்ததுனாலதான் ராணவ் அப்படி பண்ணாருன்றத நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறீங்க? அவரு சைடுல ஒரு பிட்ட போடுறாரு, ஏதாவது ஒண்ணு சமாளிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்டுக்கரையை கட்டுறாரு. இங்க பிரச்சனை ராணுவுக்கு என்னன்னா, சொல்றத செய்யக்கூடாது. இது பேஸ் லைன் ராணுவ. பிக் பாஸ் சொன்னாலும் செய்ய மாட்டேன், டாஸ்க்கு உள்ள இருக்கவங்க ஒண்ணு சொன்னாலும் உடனே செய்ய மாட்டேன். அவங்கள நான் கெஞ்ச விடுவேன், பண்ணுடா ராணுவ, எங்களுக்காக பண்ணுடா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சணும். இதுதான் ராணுவுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். இருந்தாலும் முத்துக்குமரன் வந்து நடுவுல ஸ்டார்டிங்ல நான் சொல்றேன், இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்கும் போது கொஞ்சம் அவரும் நடுவுல வந்து மூக்க நுழைச்சது வந்து எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. ராணவ் ரியாக்ட் பண்றது முன்னாடி எனக்கு அது ஃபீல் ஆச்சு, ஏன் இவர் நடுவுல மூக்க நுழைக்கிறாரு அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் ராணவ் வந்து அந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாரு, அந்த ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு போனாரு. சோ இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, முத்துக்குமரன் சொல்றதா நான் காதலே வாங்கல, நீ வந்து எல்லார்கிட்டையும் தனியா போய் சொல்ல வேணாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டாஸ்க் எல்லாம் எல்லார்கிட்டையும் தனித்தனியா போய் சொல்ற மாதிரி இருந்தது. சில பேர் நடுவுலயும் ஒரே அடியாகவும் சொல்லியிருக்காங்க, நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், மைக்க மாட்டலனா. சோ இதை ஒவ்வொருத்தங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதுதான் இருக்கு. சரி ஓகே, முத்துக்குமரன் சொல்றதை நீ எடுத்துக்காத ராணம், அந்த ஆள் கத்திட்டு இருக்கட்டும் ராணம், நீ நான் சொல்றத கேளு, நடுவுல இருந்து பர்ஃபெக்டா சொல்லும் போது 2 ரிஹர்சல் பண்ணதா, ரிஹர்சல் தான் ஒரிஜினல் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், முத்துக்குமரன் பண்ணது தவறாவே இருக்கட்டுங்க, அது ஒரு ஓரமா வச்சுங்க. சௌந்தர்யா வந்து ஒரு ஹவுஸ் இன்சார்ஜா ஒண்ணு சொல்லும் போது செய்யணுமா செய்யக்கூடாது? செய்யணும். அப்ப முத்துக்குமரன் நடுவுல வந்து ராணவ் கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ராணவ் வந்து அவர் மூஞ்சவே பாக்குறதுக்கு அவருனால முடியாம வேணும்னே முத்துக்குமரனை ஒரு ஒரு நோஸ் கட் பண்ணணும், ட்ரிகர் பண்ணணும்ன்ற வரையே பண்ணும்போது முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் ஆஃப் நீ என்கிட்ட பேசாதடா போடான்ற. அவன் உடனே மன்னிப்பு கேட்கறான், உடனே அவனை மன்னிக்கப்படுறான், அது தவறுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. திருப்பி வீட்டுக்குள்ள போய் அவர் வேலையை பார்த்துருக்கும் போது ராணவ் போய் முத்துக்குமரன்ட்ட பேசுறாரு. ஓகேன்னு அங்க சொல்றாரு கார்டன் ஏரியால, நீ என்கிட்ட பேச வேணாம், ஓகே தேங்க்யூன்றாரு. திருப்பி உள்ள போய் அவர் பேசுறாரு. இப்ப யாருக்கு யாருடைய தேவைப்படுது அப்படின்றத நீங்க ஒத்து கவனிக்கணும். நம்மள முத்துக்குமரன் அசிங்கப்படுத்துறாருன்னே வச்சுக்கோங்க. அப்ப ரயான் என்ன பண்ணணும், முத்துக்குமரன் ராணவ் என்ன பண்ணணும், முத்துக்குமரன் பக்கமே போவானா, இருக்க போறது 10 நாள், எதுக்கு போய்கிட்டுன்னு இருக்கும். ஏன் இந்த பக்கம் பேசி திருப்பி அந்த பக்கம் போய் பேசணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு கேள்விக்குறி. முத்துக்குமரனையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்புறம் முத்துக்குமரன் பேசி அப்படியே விட்டுட்டார் மேட்டர். இதை நம்மளால உணர முடிச்சு. அதுக்குதான் அன்னத்திக்கலை கொண்டு வந்துட்டார். அன்னத்திக்கலை சரிடா அப்படின்ற மொமெண்ட் பார்க்க முடிச்சு. இதே மாதிரி முத்துக்குமரன் 24/7 ரயான் கிட்டையும் பண்ணிருப்பார்.
என்னடா பேச நான் சொன்னேன் 100 அப்படியாடா இப்போ உனக்கு என்னடா தானடா அப்படின்னு பொழைச்சு போடா அப்படின்ற மாதிரி ஒரு கன்னட சொன்னாருன்ற மாதிரி ஒரு மீம் எல்லாம் அந்த விஐபி படத்துல அமுல் பேபிய இவர் தனுஷ் சார் பேசுற எல்லா கண்டென்ட்டையும் எடிட் பண்ணி நீங்க சோசியல் மீடியால ஓட்டிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அருணும் ரயானும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா அவங்களே அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்புறம் அவங்களே நேர்மையா இருக்கிற மாதிரி நம்ம பக்கம் வந்து நிற்பாங்களாம். அப்படியும் பேசுவாங்களாம், இப்படியும் பேசுவாங்களாம். ஆனா நம்மளுக்கு பார்க்கும்போது பாத்தீங்களா நேர்மையா இருக்காங்க, எவ்வளவு நேர்மை அப்படின்னு நம்மளுக்கு தோணிடுமா? அப்படின்னு நம்மளை ஏமாத்துறாங்க சார். இது எனக்கு புரியறதுக்கே 12-13 வாரம் ஆயிடுச்சு சார். இந்த வீட்டுக்குள்ள இப்படிதான் சார் அந்த 4 பேரும் பண்றாங்க. சாரி 3 பேரு. இதுல வேற ஒருத்தவங்களை அந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் நியூட்ரல்னு பேசினாங்களே. இதெல்லாம் பேசுவார். ரயான் வந்து பேசாத விஷயமே கிடையாது, எல்லாத்தையும் பேசுவார். அதுல மாற்றுக்கிறதே இல்லை ரயான் கிட்ட. பேசும்போது அருணும் புரிஞ்சிச்சு 8வது வாரத்திலே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது புரியல. இவ்வளவு புரிஞ்சவர் நீங்க எதுக்கு மறுபடியும் ஜாக்லின் போய் டாஸ்கா பண்ணீங்க அருண் அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. அப்போ எனக்கு புரியல அப்படின்றத வச்சுப்போம். இப்ப ரயானுடைய இந்த தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குன்னா, முத்து மேல ஒரு 100% வன்மமா இருக்கு அப்படின்றத உணர முடியுது. அது முத்து மேல மட்டுமா அப்படின்னு பாத்துச்சுன்னா அப்படி கிடையாது. ஜாக்லின் மேல இருக்கு, மஞ்சரி மேல இருக்கு, சௌந்தர்யா மேல இருக்கு. ஆனா எல்லாருக்கிட்டையும் நார்மலா பேசுற மாதிரியும் ஒரு பில்டப், அதுக்கப்புறம் வன்மமும் வச்சிருக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து தவறாப்படுது அப்படின்னு நாம தான் தவறாப்படுது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை அப்படியே எடுத்து ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. ராயான் அவர்கள் ஜாக்லின் சௌந்தர்யாவோட தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்த 85% ஆஃப் த நாட்களை கழித்தார். அப்படி கழித்துட்டு அவர்களையே கேவலமா எப்படி இந்த பையனுக்கு பேச முடியுது, எப்படி ஏன் ரயான் இவ்வளவு மாறிட்டாரு அப்படின்னு தங்கச்சி போட்டு அதை நான் ட்விட்டர்ல போட்டேன். இதுக்கு நான் பதில் சொன்னா ஒரு விதமா இருக்கும், மறுவிதமா இருக்கும், நீங்க பேசுவீங்க. நீங்களே ஏதாவது ஏகோபித்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி போட்ட பதில போட்டுட்டு நிறைய பேர் இப்ப பதில் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இன்னொரு டாஸ்க், ஃபைனல் டாஸ்க் 0 வாங்கினவங்க எல்லாம் அந்த கேம்ல இல்லைன்னு சொல்லும் போது எல்லாரும் ஓன்னு அழுகுறாங்க. 0 வாங்கினதுக்காக அழுல, அடுத்த கேம் விளையாட முடியலன்றதுதான். ஏஞ்சல் வேற, ஏஞ்சல் கண்ணை கசக்கனாலே எனக்கு உங்க ஞாபகம் தான் ஜோசர் வருது. அந்த ஒரு கண்ணு துளிகள்லயும் ஒரு எதிர் நீச்சல் நம்மளுக்கு தெரிஞ்சு. யார் எதிர் நீச்சல் அடிக்கிறா? நீங்களா? நான் எதிரில இருந்து நீச்சல் அடிப்பேன். எனக்கு எதிர் நீச்சல் தான் தெரியும். பட் ஸ்டில் அவங்களுடைய அந்த விடாமுயற்சியோட கண்ணீரா தான் நான் பாக்குறேன். எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்னு அவங்க நினைச்ச அந்த விடாமுயற்சி. பட் 0ல இருந்து அதை நினைச்சிருக்க வேணாம். உங்களுக்கு நியாயமா இது தெரிஞ்சா சரி, புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடாரே அப்படின்ற மாதிரி. அருண் தான் செமையா இருந்துச்சு. அருண் எந்திரிச்சு சோஃபா பின்னாடி போய் கவுறாரு, என்னென்னமோ பண்றாரு. அருண் வாட் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபீல் பண்ணாரு. அவங்க ஒரு 10 டாஸ்க்ல எனக்கு இல்ல 10 ரவுண்ட்ஸ் தானே முடிஞ்சிருக்கு, 20 ரவுண்ட்ஸ் இருக்கும் போல டிடிஎஃப் நினைச்சிட்டாரோ என்னமோ. அடுத்த வாரம் சேர்த்து வைப்பாங்க, நம்ம பொறுமையா ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. அது லக்க உங்களுக்கு ஃபேவர் பண்ணல. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த டிக்கெட் டு ஃபினாலேவ வெறி கொண்டு துரத்தி போய் வின் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹேட்ரட் உண்டாயிடுதுல வீட்டுக்குள்ள. லாஸ்ட் சீசன்ல கூட நடந்துச்சு இந்த மாதிரிதான் சில இன்சிடென்ட்ஸ். எனக்கு அது வந்து ஞாபகம் வந்துச்சு இப்போ ரயான் அண்ட் வித் தி ஹவுஸ்மேட்ஸ் அதெல்லாம் பாக்கும்போது. அது நீங்க சீசன் 3ல பார்க்கவே முடியாது முகின் வின் பண்ணும்போது. ஆனா மத்த சீசன்ஸ்ல எல்லாம் இருந்துச்சோ. எனக்கு லாஸ்ட் சீசன் தான் ஞாபகம் இருக்கு. ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் சண்டை வரும். ஆக்சுவலா இந்த டிடிஎஃப் உடைய டாஸ்க் உடைய பிளானே ரொம்ப தப்பா இருந்துச்சு. ரொம்ப லக்கு, ரொம்ப கேம், ஒரு தனியா ஆடுற கேம்ஸ் கம்மியா வச்சு எனக்கு புரியல. வாட் இஸ் த தாட் ப்ராசஸ்னே எனக்கு புரியல. இதுல ஆழ்ந்த இரங்கலை நம்ம விஜய் விஷால் ஃபேன்ஸுக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 10 பாயிண்ட் நடுவில் ஏதோ வாங்கிட்டாருன்னு சொல்லி சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆகி டிடிஎஃப் வின்னர் விஷால் அப்படின்னு ஒரு 15 போஸ்ட் போட்டேன். ஒரே ப்ரொஃபைல்ல தான் வந்த 15 போஸ்ட் தான் கரெக்ட் தான். அது 10 பேர் கூட சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல
கொஞ்சம் மன வலியா இருக்கு. எனக்கு இல்ல, விஜய் விஷாலுக்கு. அவர் உள்ள நடந்துகிட்டு விஷாலு கூட விட்டுட்டே விஷாலு அப்படின்னு நினைக்கும் போது நல்லா ஆக்சுவலா அவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் மத்தவங்களுக்கு போயிடுச்சா இல்ல மைனஸ் பாயிண்ட்ல போயிடுச்சா? ஆமாமா மத்தவங்களுக்கு கொடுத்துட்டாரு, மத்தவங்க கொடுத்துட்டாப்ல. எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு அவர் யாரு நினைக்கிறீங்க நீங்க? முத்து படம் பாத்திருக்கீங்களா? முத்து படம் பாத்தீங்களா இல்லையா? அதுல அந்த வயசான ரஜினி இருப்பாப்புல, அந்த மாதிரிங்க. சொத்து பத்து எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த டாஸ்க் வச்சாங்கல்ல 10th டாஸ்க் வச்சாங்க, சூப்பரா விளையாண்டாங்க, எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்தாங்க. அண்ட் இப்போ இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் யார் வின்னரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வந்து யாருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் போகும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ்மா, நீங்க வந்து அதை ஆட்டி தான் அந்த பாலை கொண்டு போய் அதை நிப்பாட்டணும். காலால டச் பண்ணக்கூடாது. காலால அந்த ஸ்பேஸ்க்குள்ள பாலை டச் பண்ணக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்மா. இத ராணுவ செய்யும் போதே பிக் பாஸ் வந்து ஒரு ஆள் அலர்ட் பண்ணி முதலுக்கும் மோசமா போயிரும், விச் இஸ் வச்சிருக்கிற பாயிண்ட்டையும் போயிரும், வச்சிருக்க மொத்த பாயிண்ட்டும் போயிரும். அதுதான் அதுக்கு அர்த்தம். அந்த ட்விஸ்டுக்கு இதான் அர்த்தமோ? இது ராணுவுக்கு சொல்லுவார். ஆனா அதையே ரயானும் பண்ணுவார். அது 24 hours கேமரால காட்டப்படும். ரயான் வந்து ராணுவுக்கு அப்புறம் ஆடுவார், காலை வச்சு ஷேப் பண்ணுவார். அது சோசியல் மீடியால நிறைய பேர் அந்த வீடியோ போட்டிருக்காங்க, ஆல்ரெடி எக்ஸ் தளத்துல வந்திருக்கு. இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ட்விஸ்டுக்கு ஆப்ஷன் பார்க்கலாம். ஒருவேளை இதுல வந்து மார்க் இல்ல, 6 மார்க்கும் இல்லப்பா அப்படின்னு 6 மார்க்கையும் தூக்கிட்டாருன்னா முத்து வின்னர் ஆயிடுவார். அப்ப கூட சௌந்தர்யா வராதா? ஏன்னா ரயானுக்கு அடுத்து சௌந்தர்யா தானே இருக்காங்க லீடிங்ல, அதனால கேக்குறேன். இருக்கலாம். சௌந்தர்யா ஃபுல்லா முடிக்கலையே, முத்து முடிச்சிட்டார்ல. சௌந்தர்யா 2 பால் முடிக்கலமா, ராணுவ சௌந்தர்யாவுக்கு வர வாய்ப்பு இல்ல. மஞ்சரியும் முடிக்கல, சோ முத்து தானே முடிச்சாரு. முத்துக்கு தான் 6 பாயிண்ட் வரும். தீபக் சார் கூட முடிச்சாரு. தீபக் 10 பாயிண்ட் இல்ல டேபிள்ல, முத்து 12 13. அப்ப இதுதான் அந்த ட்விஸ்ட்னா பயங்கரமா இருக்கும். இருக்கலாம், எதிர்பார்த்திருக்க மாட்டேன். இருக்கலாம். இல்ல இந்த ஜார் டாஸ்க்ல ஏதோ நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜாருக்கு வந்து இப்படி ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கு, அப்படி ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க பாத்தீங்க, செகண்ட் ரவுண்ட் லைவ்ல கட்டாங்க, இது வேற அது வேற அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கு. அது நம்ம 24 hours நம்ம பார்க்கல, வீடியோஸ் கேட்டாலும் யாரும் தரல. சரி, இட்ஸ் ஓகே, அது ஒரு ஓரமா வச்சிருவோம். இல்லையா இன்னொரு டாஸ்க் தான் ஃபைனல் டாஸ்க், சனிக்கிழமை வச்சா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் இருக்கும் போது டாஸ்க் நடந்திருக்கா? இல்ல, சப்போஸ் வச்சா இப்ப அந்த டிடிஎஃப் வின்னரை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, அப்பதான் பாத்துருக்கோம். இப்ப நம்ம சனிக்கிழமை வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணோம்? ட்விஸ்ட் இருக்குன்னு ஏன் சொல்றாங்க? மேபி 2 பேருக்கு ஏதாவது டை ஆயிருக்குமோ? டை ஆவறதுக்கு வாய்ப்பே இல்லையே. பாயிண்ட்ஸ் இப்ப வந்து ரயான் தான் அதிகமா இருக்காப்ல. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஃபவுல் சொல்றீங்கல்ல, கால் வச்சு பண்ணதுனால மிஸ்டேக் இருக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தா 6 பாயிண்ட் வெளில போயிடுவாரு, டை ஆகாது. அப்புறம் அந்த மன்றம் டாஸ்க்ல கூட இன்னும் பாயிண்ட்ஸ் சொல்லல போல. இல்லமா, ஒரு டாஸ்க் அப்ப உங்க கணக்குப்படி ஒரு டாஸ்க் கேன்சல் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். மன்றம் பாயிண்ட் வரல, கேன்சல்டுனே வச்சுப்போம். பேசிக்கலி அந்த கேம் முடியல, கேன்சல்டுனே வச்சுப்போம். கால்ட் ஆஃப், அபேண்டன்ட் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப இன்னொரு டாஸ்க், ஏதாவது ஒரு சிம்பிள் டாஸ்க் கொடுத்தாகணும்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த டாஸ்கோட வின்னரை பேஸ் பண்ணி வின்னிங்க முடிவு பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. எல்லா ட்விஸ்டுக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். பட் ட்விஸ்ட் கண்டிப்பா இருக்கு. If Jack is evicted this week is total waste to watch baby. திவ்யா பிலிப் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் போக வாய்ப்பு இல்ல, மஞ்சரி போகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு விஜய் விஷாலோட அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு இருக்கு. பட் பாப் ஜோப்ரோ என்ன ட்விஸ்டா இருக்கும் சாண்டே ப்ளீஸ் டெல் அஸ் பர் ஜோசப். அதான் நான் சொல்லிட்டேன், 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு ரயான் ஆடின லாஸ்ட் கேம் வந்து கால் வச்சு பண்ணதுனால அந்த 6 பாயிண்டையும் கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா முத்துவோ வேற ஒரு ஆளோ கண்டிப்பா வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இல்ல மன்றமோட பாயிண்ட போட்டாலோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் வின்னர் இவங்க தான் அப்படின்ற ஒரு முடிவு நிறைய பேர் போடுறாங்கல்ல, அதுக்கு இல்ல. They have to wait. 24/7 முத்தூர் ஆனா ஒன்லி ஃபைட்டிங், சவுண்ட் மிஸ்டேக் இல்ல. பட் தேர் ஷோ சவுண்ட் பண்ண மாதிரி காட்டுறாங்க ப்ரோ. இல்ல சவுண்டோட மிஸ்டேக் எதுவுமே இல்ல ரமேஷ், கன்ஃபார்ம்டா இல்ல. நெக்ஸ்ட் ஐ திங்க் முத்து கிராஃப் ஹஸ் ஃபால் டவுன் லைட்லி பிகாஸ் ஆஃப் ஓவர் பர்மனன்ட். கண்டிப்பா இருக்கியா ரமேஷ், அதுல மாற்றுக்கிறது இல்ல. முத்து எல்லா இடத்துலயும் போய் தானா ஆஜராகிறது, அந்த டெஸ்பிரசினால அவருடைய அந்த ஒரு நற்பெயர் வைத்திருந்த நற்பெயர் வந்து லைட்டா கரைஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் கில்லர் பாயிண்ட் டாஸ்க்ல பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து விளையாடும் போது ரயானுக்கு வெளியே இருந்தும் பார்க்கும் போதும் கரெக்டா இருந்துச்சு. ஆனா நேத்து அலையன்ஸ் போட்டு விளையாடினவருக்கு ஃபேரா இல்லையா? தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி செய்யறான். ராணவ் சீட்டிங் கேம். அப்ப ஊஸ் த வின்னர், வாட் இஸ் த ட்விஸ்ட்? வெயிட் பண்ணுங்க, எல்லாம் கேட்கறது. நாங்க என்ன ப்ளூ டிக் வச்சிருக்கோமா? ஷோ ஆரம்பிக்கும் போதே ப்ளூ டிக்கை கேன்சல் பண்ணிட்டு ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணவையா? நாங்களாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோம்யா.
நாங்க என்ன சனிக்கிழமை இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ட்வீட்ஸ் ஆர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதை வச்சு ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு அடுத்த நாள் ஓபன் பண்ணி ஃபாலோவர்ஸ் ஏத்துற குரூப்பா நினைச்சிங்களா எங்களை? தெரியாதியா. எஸ்டே நைட் ரயான் சொன்னதே ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ லாஸ்டா முத்து தான் நான் ராங், நீ கரெக்ஷன் ரயான்ட்ட சொல்லி சால்வ் பண்ணாரு. ஆமாங்க, இது எப்படி தெரியுமா இருக்கு? ரயான் என்னமோ பொண்டாட்டிய மாதிரியும் முத்து என்னமோ புருஷ மாதிரியும் பண்ணாதத்துக்கு மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கு. முடியலையா? ஓகே மக்களே, பாய். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.